ரவி ரவி வாங்க சார். என்ன சார் இவ்வளவு தூரம்? வணக்கம். இந்த பக்கம் வந்தேன், சரி உன்னைய பார்த்துட்டு போலான்னு. அம்மா, அப்பா, உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க அப்பா, இவருதான் மதுசூதனன். இவர்கிட்ட தான் சீட்டு போடுறேன். நீங்க தானே? ஆமா சார். உட்காருங்க சார், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணி இதை கொண்டு கொண்டு வரேங்க. ரவி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். எப்படி இருக்கு சார் பிசினஸ்லாம்? சார், இந்த காலத்தில் அப்பாவியே இருக்கக்கூடாது சார். என்ன இப்படி சொல்றீங்க? சார், நான் ரொம்ப இழகுன சுபாவம். யாராவது லேசாக கண்கலங்கி பேசினா போதும், உடனே பாக்கெட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி குணம் உள்ளனா ஃபைனான்ஸ் தொழிலுக்கு போகலாமா? நீங்களே சொல்லுங்க. இந்தாங்க சார். தண்ணி சாப்பிடுங்க. தேங்க்ஸ். கொடுங்க. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? அம்மா, உங்க கையால தண்ணி குடிச்சதே ரொம்ப சந்தோஷம்மா. இந்தாங்கம்மா, முருகன் கோயில் பிரசாதம். சார், சீட்டு நிலவரெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போதுமான பேர் சேர்ந்துட்டாங்களா? இல்ல ரவி, என்ன சார் சொல்றீங்க? ரவி, உங்ககிட்ட சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. குறைஞ்சது 20 பேராவது சேர்ந்தா தான் சீட்டு குழுக்கள் நடத்த முடியும். போதுமான ஆட்கள் சேரல, பாதி பேர் தான் சேர்ந்துருக்காங்க. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான்ப்பா நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, ஆட்கள் சேரலைன்னா குழுக்களை தள்ளி போட வேண்டியதுதான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இதான்ப்பா என் நிலைமை. ரவி, பக்கத்தில் எதுவும் எஸ்டிடி பூத் இருக்கா? இருக்கு சார், 2 கடை தள்ளி இருக்கு. மதுரையில் என் ஒய்ஃபுக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். போயிட்டு வந்துடுறேன். என்னங்க இது, எப்படி சொல்லிட்டு போறாரு? எனக்கு அதான் ஒரே குழப்பமா இருக்கு. நான் இவரை தான் மலை போல நம்பியிருக்கேன். குறிப்பிட்ட அளவுக்கு ஆளு சேரலைன்னா ஏழை சீட்டு நடத்த முடியாது இல்ல? ஆமாப்பா. டேய், ஏண்டா அதுக்குள்ள சோர்ந்து போற? கொஞ்சம் பொறுமையாரு, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். இன்னும் அவர் முழுசா எந்த முடிவும் சொல்லலை. வரட்டுமே, என்னன்னு கேட்டு பார்ப்போம். என்ன ஊருக்கா ஃபோன் பண்ணீங்க? ஆமாம் சார். என்ன சார் இது? உங்க சீட்டு குழுக்கள் பணத்தை நம்பி தான் கடையவே பிடிக்கலான்னு இருந்தேன். இப்ப திடீர்னு இப்படி சொல்றீங்க. என்ன பண்ணுறது ரவி, இன்னும் ஆள் சேரலையே. இன்னும் 2 நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். சேரலைன்னா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியதுதான். நீங்களும் 2 நாள் கழித்து உங்கள் பணத்தை வந்து வாங்கிக்கோங்க. பணம் திருப்பி வாங்குறது இருக்கட்டும் சார், வேற வழி இல்லையா? ஒன்று பண்ணுறீங்களா? சொல்லுங்க சார். உங்களுக்கு ஆள் பழக்கம் ஜாஸ்தி. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள்களெல்லாம் சீட்டில் சேர்த்து விடுங்க. ஒரு 7-8 பேரை சேர்த்து விட்டிங்கன்னா போதும், எப்படியும் குழுக்கள் நடத்திடலாம். நானும் என்னோட சர்க்கிளில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் கொஞ்சம் கேன்வாஸ் பண்ணி சேர்த்து விட்டிங்கன்னா முதல் குழுக்கள் பணத்தை உங்களுக்கே கொடுத்துட்றேன். ஓகே சார், எனக்கு வேண்டப்பட்டவங்கள்ட்ட பேசி சேர்த்து விட முயற்சி பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ரவி. இதை பாருங்கள் சார், இந்த மாதிரி ஒரு அருமையான திறமையான பையனை பெற்றதுக்கு நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் சார். நானும் எத்தனையோ பேரோட பழகிருக்கேன். ஆனால் சிலரை பார்த்ததும் தான் டக்குன்னு மனசு ஓட்டும். உங்கள் பையன் அந்த மாதிரி சார். நான் வரேன் சார். வாங்க. வரேம்மா, வரேங்க. சரிங்க சார். போசே, வாடா வா. என்ன சத்தம் எல்லாம் வந்து நிக்கிற? நல்லா இருக்கிறியா? என்ன லீவா? எல்லாம் சௌக்கியமா? ஏட்டானே பவானி, போஸ் வந்துருக்குறான் பாரு. மாமா, என்ன மாமா பேக்கும் கைமா புறப்பட்டு வந்துட்டீங்க? ரொம்ப நாள் லீவா? என்ன மாமா முகல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? வேலை போயிருச்சு. என்ன மாமா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஏன் மாமா, உங்க அசட்டுத்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா? அவகிட்டயே கத்துற? என்ன இத்தனை நாள் பண்ணாது என்ன பண்ணிவிட்டா புதுசா? சும்மா கோவிச்சுக்கிற? அவன் வழக்கமா இதானே பண்ணுவான். ரோசை போடுவாரு, தாராறு பண்ணுவாரு, வேலையை விட்டு வெளியே வந்துருவாரு. ஏண்டா நீயா வந்தியா, அனுப்பிச்சிட்டாங்களா? அனுப்பிட்டாங்க.
அங்கதானே இருக்காரு கோபி மாப்பிள்ளை உனக்கு வேலை பண்ணி வச்சுரு. அவர்கிட்டயாவது முறையிட்டியா? அவரையும் என் கூட சேர்ந்தே அனுப்பிச்சிட்டாங்க. அடப்பாவி, அடப்பாவி. ஏய், இது உனக்கே நியாயம் அப்படிதான்? அந்த மனுஷன் பாவம் கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி உனக்கு அந்த வேலையை பண்ணி வச்சா அவர் வேலைக்கே உலைய வச்சிட்டியா? வெக்கம் மானம் ரோசம் கொஞ்சமாவது இருந்தா இப்படி பண்ணுவியாடா? ஏய், ஒரு சகல ஒருத்தரையாவது நிம்மதியா இருக்க விட்டுதுடாடா. முதல்ல அந்த மாணிக்கம் அவர் நிம்மதி கெடுத்த, அப்புறம் அந்த ரவி அவர் நிம்மதியும் கெடுத்த, இப்ப கோபி. ஏண்டா அவர் உனக்கு என்னடா பாவம் பண்ணாரு? உனக்கு கொஞ்சமாவது ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டாம்? என் பொண்ணை கட்டிட்டு இருக்கிறேன், உனக்கு ஒரு பொண்ணாயிடுச்சு. என்ன பாருடா, இந்த வயசுல இவ்வளவு கடுமையா உழைக்கிறேன். யாருக்காக? என் குழந்தைகள் நல்லா இருக்கணும் தானே? அந்த பொறுப்பு ரோசம் மானம் எல்லாம் உனக்கு வேணாம்? கூசாம வேலையை தொலைச்சிட்டு நிக்கிறேன். உன் முகத்துல காரிக்க முடியும் போல இருக்கு. இந்த பிள்ளை இப்படிதான் ஒரு அழு அழு, உன்னால அழத்தான் முடியும். நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டோமா, அவன் திருத்த முடியாது. அவன் நாய்வாலு, நிமிரவே நிமிராது. நீங்க அழு, ஒன்னு அவனை கட்டி கொடுத்த பாவத்துக்கு நாங்க ஓரமா உட்காந்து அழுறேன். எல்லாரும் அழுங்க. டே கோபி, இத்தனை நாளும் ஒரு கம்பெனியில் ராஜா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். கிரகச்சேர்க்க மாதிரி அந்த போஸ் எங்கேருந்து வந்து சேர்ந்தானோ தெரியல, வேலை போயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறேன்? அவனே வேலை போச்சுன்னு ரொம்ப நொந்து போயிருக்கான். அவனையும் போட்டு குடையிறீங்க. அவன் கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? டேய், இதில் யோசிக்க என்ன இருக்குது? உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்தாகணும். எவ்வளோ நாள் தான் வீட்டில் சும்மா இருக்கிறது? நீ வீட்டில் சும்மா தானே இருக்க? டேய், ஏன் மேட்ரு வேறடா. கோபிக்கு அந்த அளவுக்கு பக்குவம் போதாது. இன்னும் கொஞ்ச நாள் அவனும் வீட்டில் இருந்தானா உன் அளவுக்கு பக்குவமாக சமைக்க ஆரம்பிச்சிருவான். இந்த வீட்டில் அது நடக்கக்கூடாது. கோபி, உடனடியாக வேற எதாவது ஏற்பாடு பண்ணி வேலையை தேடு. நான் இனிமேல் வேலைக்கு போகிறதா இல்லை. கோபி, என்ன சொல்ற? சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணலான்னு இருக்கேன். கரெக்டா கோபி, இப்போ தான் நீ என் ரூட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்க. இந்த பார், என்கிட்ட ஆயிரக்கணக்கான ஐடியாஸ் இருக்கு. அதை பற்றி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். டேய், உன் ஐடியா அவன் கேட்டானா உருவிட்ட மாதிரி தான். நான் என்ன பண்ணணுங்கிறத நான் தெளிவாக இருக்கிறேன். என்னோட ஐடியா அப்படியே நான் பண்ணிக்கிறேன். என்னப்பா செய்ய போற? அப்பா, ஏற்கனவே கார்மெண்ட்ஸில் வேலை பார்த்துருக்கேன். அந்த அனுபவம் இருக்குது. வெளியில் நல்ல பழக்க வழக்கம் இருக்குது. இந்த சீசன் பார்த்து ஒவ்வொரு ஸ்கூலாக போய் யூனிஃபார்ம் தச்சு கொடுக்குறத ஆர்டர் எடுத்து அதை ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். நல்ல ஐடியாப்பா. இன்னும் கேட்டா அதை விட இதில் நிறைய வருமானம் வரும். யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் பாரு. சரி, அதே தான்ப்பா. இப்போ நான் வேலைக்கு போனேனாக்கா நான் மட்டும்தான் போக முடியும். இதே இது நான் தொழில ஆரம்பித்தேனாக்க நம்ம சிவராம மாமா உள்ள இழுத்துக்குவேன், போசனை நான் கூட்டிக்குவேன். எல்லாருமே ஆர்டர் எடுத்தால் நிறைய சம்பாதிக்கலாம் இல்லையா? டேய், என்னடா கோபி சொல்ற? மறுபடியும் அந்த போஸை வேலைக்கு வச்சுக்க போறியா? ஏன்டா அந்த பீடை என்ன விட்டு தொலைக்கலையா? நீ ராகுக்கு இது மாதிரி கூடையா வச்சுக்க போறியா? மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இது நான் ஆரம்பிக்க போற தொழில். இதுல யாரை வச்சுக்கணும், யாரை கழட்டி விடணும்னு எனக்கு தெரியும். இதை நான் உங்களுக்காக சொல்ல வரல. என்னோட ஐடியாவை நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்பாக்காக தான் சொன்னேன். ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனை வரக்கூடாது. பாவம், நீங்க எவ்வளோதான் கஷ்டப்படுவீங்க. எனக்கு எதெல்லாம் பிரச்சனைன்னு நினைக்கிற? ஃபைனான்ஸில் லோன் வாங்குனீங்க, அந்த பணம் காணாமல் போயிடுச்சு. இப்போ அந்த பணத்தை நீங்கள் தான் கட்டி ஆகணும். இப்போ வேலை வேற இல்லை. அது மட்டும் இல்லாமல்
வீட்டில் உள்ளவங்க செலவெல்லாம் கவனிச்சுக்கிட்டு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். பத்தாதுக்கு நான் வேற ஒரு பிரச்சனையா இருக்கேன். விஜய், நீ முதல்ல சொன்னேல பணம் தொலைஞ்சு போச்சு, அதுக்கு மாசம் மாசம் பணம் கட்டணும்னு. இப்போ நம்ம வீட்டுக்கு ஆகிற செலவுகளில் கொஞ்சமாக குறைச்சி செலவு பண்ணோம்னாக்க அந்த பணத்தை மாசம் மாசம் கட்டிடலாம். அதனால அது ஒரு பிரச்சனையே இல்லை. ரெண்டாவதா சொன்னேல வேலை போச்சு என்ன பண்ணுறதுன்னு. நாளைக்கே நான் நினச்சேன் இன்னொரு கார்மெண்ட்ஸில் போய் வேலைக்கு சேருவேன். இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னொரு தொழிலை நானே ஆரம்பிப்பேன். அதனால அதுவும் ஒரு பிரச்சனையே இல்லை. மூணாவதா சொன்ன பத்தியா, உண்மையிலேயே எனக்கு பிரச்சனை நீதான். மற்ற ரெண்டு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியுது. அதனால அதை எப்படி சமாளிக்கிறங்கிறது எனக்கு தெரியுது. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் உன் பிரச்சனை என்னங்கிறது எனக்கு தெரியலையே. உண்மையிலே சொல்றேன் விஜய், என்னால சமாளிக்க முடியாத ஒரே பிரச்சனை நீதான். ஃபங்க்ஷன் நல்லா நடந்தது இல்லம்மா? ஆமா நிர்மலா, ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாவும் இருந்தது. ஆமா, மார்க்கெட்டை விட இது நல்ல கடையாம்மா? பின்ன இல்லையா, மார்க்கெட்டுக்கு பக்கத்துல சென்ட்ரா வேற இருக்குல்ல. அப்ப அவருக்கு பிசினஸ் வச்சு கொடுக்கும்போது இதே மாதிரி நல்ல இடமா பார்த்து வச்சு கொடுக்கணும். நிர்மலா, என்னங்க என்ன இங்க உட்காந்து வெட்டி அரட்டை அடிச்சிட்டு இருக்க? அம்மா கூட தானே பேசிட்டு இருந்தேன். பிறந்ததுல தான் உங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்க. அப்படி என்ன பெருசா எதுவும் நடந்துருச்சு? கொஞ்ச நேரம் பேசிட்டு வரனே. இந்த பாரு, புருஷன் வந்தாச்சுன்னா அவன் கூட தான் பேசணும், அவன் சொல்றபடி தான் கேட்கணும். அதே மாதிரி ஒரு புருஷனும் பொண்டாட்டியோட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஓல்டு ஜென்ரேஷனோட உட்காந்து டைத்தை வேஸ்ட் பண்ணாத. கமான். சரோ, ஆ கொஞ்சம் வாங்க. வாடா. உட்காரு. என்னங்க, நான் அத்தை கூட உட்காந்துருக்கும் போது நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு சங்கடமா இருக்காதா? இன்னைக்கு எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஏன்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நம்ம புதுக்கடை திறப்பு விழா ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஏன் சரோ, இந்த மாதிரி ஒரு நல்ல கடை இவ்வளோ சீப் ரேட்ல கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம செல்வத்தோட முதலாளி பாலு சார் தானே? ஆமாமா, இருந்தாலும் எனக்கு கிழவி சொன்னது தான் உண்மைன்னு படுது. என்ன சொன்னாங்க? கிழவி என்னை பார்த்து சொல்லிச்சு, டே மாணிக்கம், சரோ உன் கூட இருக்கும்போது தான் உனக்கு நல்லது நடக்குதுன்னு. அது உண்மை தானே? என்ன சரோ பேசாம இருக்க? இதுக்கு நான் என்ன பேசுறது? சரி, நீ ஒன்றும் பேச வேண்டாம். ஆனால் எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு வண்டியா இருக்கு. நீ போய் கதவை சாத்து. போய் சாத்து. வாடா. அப்பா கிட்ட இருடா. டேய். என்னடா? டேய். என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? சரி வாங்க சாப்பிடலாம். ஏ மாமா, உங்களுக்கு தான் அப்பாவை பத்தி நல்லா தெரியுமே. ஏதோ வேலை போயிடுச்சுங்கிற ஆத்திரத்தில் அப்படி பேசிட்டாரு. நீங்களும் இப்படி விடுக்குன்னு போயிட்டீங்க. எவ்வளோ சங்கடப்பட்டார் தெரியுமா? தானோ, மாமா பாட்டுக்கு பேசிட்டே இருந்தாரு. ஒருத்தர் என்னை திட்டிக்கிட்டு இருக்காரு. அது எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக கேட்டுகிட்டே இருக்க முடியும்? அதான் கோபம் அடங்கட்டும், பொறுமையாக வரலாமேன்னு லேட்டாக வந்தேன். என்னங்க நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அது அப்படி எப்படி நடந்துருச்சு. மொத்தத்தில் வேலை போயிடுச்சு.
அதான் நிஜம். வேலை போயிடுச்சேன்னு கோபி ஏதாச்சும் திட்டினாரா உங்களை? கோபியும் என்ன திட்டுறாரு? திட்டன வேலை அவர் இருந்தாரு, அவருக்கும் சேர்த்து தானே வேலை போச்சு. தானோ எங்களுக்கு பிடிக்காத ஒரு செட்டு என் கார்மெண்ட்ஸ் வேலை செஞ்சு எத்தனையோ தடவை வம்பழுத்து பார்த்தாங்க. நாங்கள் பொறுமையாக தான் போனோம். கடைசியாக பெரிய லெவலில் பேசிட்டாங்க. நம்ம குடும்பத்தையும் விஜய் தப்பாக பேசிட்டாங்க. அட பாவீங்களா? அதான் விஜயை பற்றி தப்பாக பேசணும்னு கோபம் வந்துருச்சு. அடி பின்னி எடுத்துட்டேன். கோபி விளக்க வந்தாப்புல கோபி கிட்ட விஜய் பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான். அவனும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அவ்வளோ பெரிய கார்மெண்ட்ஸில் சண்டை நடந்தால் சும்மா இருப்பாங்களா? போங்கடா வெளியே துரத்தி அமிச்சிட்டாங்க. என்ன மாமா, அவங்க அசிங்கமா பேசினாங்க தானே நீங்க அடிச்சீங்க? தனோ நீ என் பொண்டாட்டி, உனக்கு இது நியாயமா தெரியும். அங்கே இருக்கவங்களாம் நியாயமா தெரியுமா? ஏன்டா அப்படி காட்டு மராட்டித்தனமா நடந்துச்சுன்னு வெளியே துரத்தி அமிச்சிட்டாங்க. பாவம் மாமா கோபி, அவர் கௌரவமா அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. தனோ கோவியை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவருக்கு அந்த வேலையை பற்றி நல்லா தெரியும். இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு போயிடுவார். அப்படி ஒரு வேலைக்கு போனான்னு வச்சுக்கோ, நிச்சயமாக என்னை கூப்பிட்டுக்குவார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் 2 பேரும் நல்லபடியா ஒரு வேலையை பார்த்துக்கோங்க மாமா. தனோ விஜயை பற்றி தப்பாக பேசிட்டாங்க கோபிகிட்ட சொன்ன உடனே வந்துச்சு பாரு ஒரு கோபம். அடையங்கப்பா. மாமா, கோபிக்கு நம்ம விஜய் மேல அவ்வளோ பிரியம். அதனால தான். நீங்க சாப்பிடுங்க மாமா.